ஹலோ வணக்கம் எல்லாத்துக்கும். வெல்கம் டு தமிழ் ட்ரேட் ஸ்டேஷன். இன்றைக்கி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம நேற்று பண்ண ட்ரேடை ஒரு சின்ன ரிவ்யூ நான் பண்ணுறேன். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிபிபியூஎஸ்டி பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் நைட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணேன், US30 அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஃபியூச்சர் இருக்கு இல்லைங்களா, நம்ம நிஃப்டி மாதிரி. அது ட்ரேட் பண்ணி அதில் ஒரு $5,000 ப்ராஃபிட் பண்ணேன். அப்புறம் காலையில் நைட்டே எடுத்து வச்ச பொசிஷனை மூமெண்ட் கொடுக்கலன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன், USD JPY. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஏறிடுச்சு ஜப்பானியன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது முடிஞ்சுங்க அந்த ஹோல் ட்ரான்சாக்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே $34 டெபாசிட் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரி, இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு ட்ரேட் நான் எடுக்கல, வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த கோல்டு ஸ்பாட் ட்ரேட் மட்டும் எடுத்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது எடுத்தாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டைம் இது 1:35 எடுத்துருக்கு. நம்ம ஊர் டைம் ஆமாம், நம்ம ஊர் டைம் தான் இது கரெக்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ 1:35 எடுத்தேன், அந்த டைமுக்கு எடுத்தேன். இது ஒரு $15 வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்து. இது வந்து 3 மினி போட்டிருக்கேன், 3 மைக்ரோ போட்டிருக்கேன், 0.03 போட்டேன். 15, 18, $20 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சடனாக வந்து சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல புக் பண்ண போடல. இதில் வந்து என்னோடய டார்கெட் வந்து 1950. இப்போ வந்து 1946 ரேஞ்சு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1950 வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்து இது வந்து எவ்வளோ போட்டிருக்கேன்னா பார்த்துறேன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 போட்டிருக்கேன், 1940 போட்டிருக்கேன். ஓகே, என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, கீப் வாட்சிங். ஓகே, கோல்டு பொசிஷன் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஒன்றும் மூமெண்ட் பெருசாக கொடுக்கல. ஒரு $12 ப்ராஃபிட்டில் இருக்குது. க்ளோஸ் பண்ணல. பட் கோல்டு சில்வர்லாம் ரொம்ப வால்டைலாக இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் அது வந்து எக்ஸிட் ஆகி போகிறோமோ அவ்வளோக்கு சேஃப்டி. ஓகே, மணி 4:30 ஆச்சு. ஒரு 5 மணி வரைக்கும் பார்க்கலாம். எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகுதான்னு பார்க்கலாம். என்ன பேச கட் ஆகிடும் போல இருக்குது. கட் ஆச்சுன்னா 52 தாராளமாக போகும். $52 போச்சுன்னா ஒரு நல்ல அருமையான ப்ராஃபிட் வரும். ஓகே, அப்படியே லைவ்ல கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்படியே இந்த மாதிரி இனிமையான பாட்டை கேட்டு ப்ராஃபிட்டை கண்ணில் பார்க்கும்போது ரொம்ப இதமாக இருக்குது. கரெக்டாக அந்த ஜோனுக்குள்ளே போய் உட்காந்துக்குது. அடித்தா ஒரே சலுப்புன்னு தூக்கி போயிடும். 52க்கு 53 அந்த ரேஞ்சில் போயிடும்னு நினைக்கிறேன். அநேகமாக இப்போ நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்குது, பார்ப்போம். என் சவுண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அதனால தான் சாங் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ நான் ஒன்ஸ் மோர் கேட்குறேன். தூக்கிட்டான். சார்ட் கிளாஸ் என்ன சொல்லுது பாருங்க, ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. நான் அப்ளை பார்த்த $15 சம்திங் இருக்குது. இந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது தான் என் சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சு. இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன் நான் ஆக்சுவலி. பரவாயில்ல, காட் நமக்கு நிறைய ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல.
ஓகே, இது போதும் எனக்கு. ஸோ நான் எக்ஸிட் ஆகிறேன். போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் $13 போதும், கிட்டத்தட்ட 1000 ரூபா இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ணுவேன், வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சிக்னல்ஸ்க்காக. ஆக்சுவலி நான் இது வீடியோ உட்காந்து ட்ரேட் பண்ணேன், அதாவது வந்து எப்படி பொசிஷன்லாம் போகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக. எனிவே நான் $34 போட்டிருக்கேங்க ஜனவரி 4ஆம் தேதி. இன்றைக்கி ஜனவரி 5ஆம் தேதி $64 ஆயிடுச்சு. சூப்பராக போகுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி நம்ம மார்க்கெட் மாதிரி கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக நோகாமல் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஏதாவது லைவ் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேங்க. பாய். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் இந்த ட்ரேட் எப்படி பண்ணுறது டீட்டெயில்ஸ்லாம் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.